முன்னாடிலாம் எனக்கு பிரெஸ்ட் வந்து ஹார்டா இருக்கும், ஹெவியா இருக்கும். 2 ஃபீட்ஸ்க்கு நடுவுல கேப் அதிகமா இருக்குன்னா, சில நேரங்கள்ல லீக்கேஜ் கூட இருக்கும். ஆனா, இப்ப அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்ல. சொல்லப்போனா எனக்கு பால் சுரக்குதா இல்லையான்றதே எனக்கு தெரியல. எந்நேரமும் என் பிரெஸ்ட் சாஃப்ட்டா தான் இருக்கு. ஒருவேளை என் மில்க் சப்ளை கம்மியாயிடுச்சோ? உங்க மில்க் சப்ளை கம்மியாகல. உங்க மில்க் சப்ளை ரெகுலேட் ஆயிருக்கு. ஸோ இனிஷியல் டேஸில் பேபி டெலிவர் ஆனதுக்கப்புறம் உங்கள் பாடியில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்கள் பேபியோட தேவைக்கு அதிகமாகவே பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெஸ்ட் வந்து டக்குன்னு ஹெவியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஹார்டாக இருக்கும், டச் பண்ண லீக்கேஜ் கூட அப்பப்போ இருக்கும். உங்கள் பேபி தொடர்ந்து ஃபீட் பண்ணுறப்ப ப்ராப்பர் டிமாண்ட் கொடுக்குறப்ப உங்கள் பாடி வந்து ஓகே பேபிக்கு இவ்வளோதான் டிமாண்ட், ஸோ அந்த டிமாண்டை மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், ஓவர் ப்ரொடியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடியே சப்ளையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹெவினஸோ ஹார்ட்னஸோ இல்லை அந்த லீக்கேஜோ இல்லாத மாதிரி இருக்கும். வந்து லோ மில்க் சப்ளை கிடையாது, இது வந்து பாடி உங்கள் மில்க் சப்ளையை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது.